ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த 2025 உங்களுக்கு வந்து எப்படி அமையப்போகுது, மைக்கேல் ஏஞ்சலோட டிவோட்டீஸ் மற்றும் நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருக்கலாம், நீங்கள் எந்த காட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த காடை கூட நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2025 உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கிஃப்டாக இருக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாமே நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரதுக்கான அந்த கைடன்ஸை நீங்கள் வந்து இறைவன்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸை அவர் கொடுப்பார். ஓகேவா? சரி, இந்த ப்ரோக்ராமோட எண்டிங்கில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரெமெடி அந்த தகவலையும் வச்சுருக்கேன். இந்த 3 பைல் வச்சுருக்கேன். இப்போது இந்த 3 பைல் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது, மோர் தென் 1 or 2 கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அந்த ரெமெடி உங்களுக்கு வச்சுருக்கேன், பாருங்கள். ஓகே, சரி. நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சலுக்கு இன்றைக்கி வந்து அவரோட இதில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம இந்த ரீடிங் எடுக்க போகிறோம், இந்த ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவரை வந்து பிரதானப்படுத்துகிறேன், அவரை மனசில் நினச்சிக்கோங்க. இதில் வந்து பைல் நம்பர் 1 இந்த மயிலிறகு வச்சுருக்கேன், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 3 வந்து இந்த கிரே கலர் ஃபெதர். உங்களுக்கு இதில் எந்த ஃபெதர் வந்து ரெசனேட் ஆகுதோ அந்த ஃபெதர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, பைல் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது ஏன் தொடர்ந்து சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ புதுசாக வர்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட சில தடைகள் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம இந்த மயிலிறகு இந்த ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு, 2025 நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன கிஃப்ட் வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், உங்களுக்கான அதாவது உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. சில விஷயங்களை வந்து நீங்கள் இந்த 2025 புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்கணும், முயற்சி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அது ஆர்வமாக மட்டும் இருக்காது, அதை வந்து நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து உங்களோட திருமணத்துக்காக, ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே கைகூடும். ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வீட்டு மனை வாங்கணும், அது இடம் வாங்கி வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் தாட் ஓடிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில், கண்டிப்பாக இந்த வருஷத்தோட அந்த 25 எண்டிங்குள்ளே அது கண்டிப்பாக நிறைவேறிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் திருமணத்துக்காகவும் தெரியுது, ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது, இல்லைனா வேறு வீட்டுக்கு வந்து குடி போகிறது, இப்போ இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து இப்போ அந்த வீட்டில் செட் ஆகலை அப்படின்னாலும் வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கைக்கூடி வரும். ஒரு சிலர் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப அவேராக இருப்பீங்க, அதுக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் ஆர்வமாக கற்றுக்குவீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜாப் கேரியருக்காகவும் அவங்களோட ஃபைனான்ஸ்க்காகவும் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சியாக நல்ல சக்ஸஸை கொடுக்குது. சந்தோஷமாக சில பேர் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லேக்கில் இருக்கீங்க. அந்தந்த லேக்கில் இருக்கீங்கன்னா அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அந்த வீடியோஸில் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் இறைவன் கொடுப்பார். இந்த புது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பார்ட்னரை கொண்டு வரப்போகுது கைஸ். உங்களோட பழைய லைஃப் சைக்கிள் மாறுது. சந்தோஷமா? ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்,
இந்த 2024க்கு நன்றி சொல்லுங்கள். புரியுதா? நம்ம ரீடிங் பார்க்குறவங்க இந்த ரீடிங் இப்போ உங்கள் கண்ணில் படுதுன்னா நீங்கள் 2024க்கு தேங்க் பண்ணுங்கள். அப்போது அவங்களுக்கு நல்லபடியாக தேங்க் பண்ணி அனுப்புறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், ஏதோ சம்திங் உங்களுக்கு ஒரு லேர்னிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே வந்து இது குறைய கண்டுபிடிக்காதீங்க. என்ன நடந்ததோ எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்த வருஷம் இதை விட நல்ல பெட்டரான ஒரு லைஃப் நமக்கு இருக்குது, பெட்டரான ஒரு விஷயங்களை யூனிவர்ஸ் கொண்டு வந்து நமக்கு தருவாங்கங்கிற நம்பிக்கையோடு அந்த நன்றி உணர்வு இருக்கணும். ஓகேவா? செய்வீங்களா? கமெண்ட்டில் எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. 2024க்கு வந்து நன்றி சொல்கிறேன், இந்த வருடம் நடந்த அனைத்திற்கும் நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, கிடைத்த அனைத்து பிளெஸ்ஸிங்க்கும் நன்றி சொல்லுங்கள். தப்பு கிடையாது. நீங்கள் அதை சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் என்ன இருக்கோ உங்ககிட்ட அதுக்கு நன்றி உணர்வாக இருக்க தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் அதை விட பெட்டராக யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்மளோட ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட்டில் உங்களோட நன்றி உணர்வு 2024க்கான அந்த விஷயத்தை பதிவிடுங்க. ரொம்ப நல்லது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஒரு சிலர் உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் சொல்கிற ஒரு கைடன்ஸ் என்னென்னா, நீங்கள் சில நாட்களாக சில மாதங்களாக கூட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து பிரேக்கப்பில் இருக்கீங்க. அதுலேருந்து அந்த பழைய பிரச்சனையிலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அப்படியா? தெரியுதுக்கா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை ஹீல் பண்ணிக்கணும் நீங்கள். சரியா? அதுதான் நான் சொன்னேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் அந்த விஷயங்கள், இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்களே சொல்லிட்டு நான் அதை பற்றின அந்த டாபிக், அதுக்கான ஒரு சொல்யூஷன் ரெமெடியை நான் சொல்ல அது பெரிய டாப்பிக்காக. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனி ரீடிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, நியூ வியூவர்ஸ்க்கும் நான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ்னால் என்ன, இதிலேருந்து எப்படி நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளில வரணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோட எண்டில் தரேன். ஓகேவா? சரி. இந்த பாஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மறக்க முடியல, அதிலேருந்து தான் நீங்கள் வந்து வெளில வரணும். அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் இருக்குது. நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, பட்டர்ஃப்ளை பார்க்குறது, ஃபெதர் அதிகமாக பார்ப்பீங்க, ஒயிட் ஃபெதர் அதிகமாக பார்ப்பீங்க, 555 பார்ப்பீங்க, 1111 அண்டு 444 பார்ப்பீங்க. இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குதுப்பா. அதே மாதிரி நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல், இப்போ இந்த மாதிரி ஹீலிங் ஏதோ எடுத்துக்கணும், அதாவது உங்களோட ஸ்ட்ரக் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தது அதை வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கோலை போட முடியும், உங்களோட சக்ஸஸை போட முடியும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து பாருங்கள், மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாரு, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஜாப் கேரியர் கூட இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தாட் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு போகணும், பெரிய அளவில் வேலை பார்க்கணும், பெரிய அளவில் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இருக்கிற இடத்துல இருந்து வேறு ஒரு ஊருக்கோ இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ மாறுற மாதிரி உங்களோட அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைவான ஒரு இது என்னென்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அமையப்போகுது. நீங்கள் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இப்போது எப்படின்னா, திருமணமானவங்க உங்களுக்கும் உங்களோட கணவருக்கோ இல்லைனா உங்கள் மனைவிக்கோ அடிக்கடி கிளாஷு, அடிக்கடி வந்து வாய்க்கா வரப்பு தகராறு. ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்க மாட்டீங்க. அவ்வளோ வந்து வாய்க்கா வரப்பு தகராறு முத்தி போச்சு. அப்படியா? அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிதலோட, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்கள் பர்சன் அதாவது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மேலோ ஃபீமேலோ. ஓகேவா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீயூனியன் ஆகும் பொழுது அந்த பர்சன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் அப்படியே நல்லா அழுத்தமாக மூட்டை கட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே, அது பட்டுன்னு அதுதான் மரமாக வளர்ந்து வெளியில் வெடிக்கும். சரியா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி, அதை அழுத்தி ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது, அதை வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டுடணும். அந்த வித்தையெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரி. ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஜாப் கேரியருக்காக, உங்களோட வந்து
ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ புதுசாக ஏதோ பண்ணணும் செய்யணும்னு சொல்லி ஒரு புது புது ஐடியாலாம் உங்களுக்கு இந்த வருஷம் வரும், பிகினிங்லேயே வரும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா பிலோ 30, 25, 20ல் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிஸ்னஸ் பர்சன் யாரை நீங்கள் செய்கிற வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குது கைஸ். நீங்களும் வந்து சளைக்காமல் அவங்களோட நிற்பீங்க மல்லுக்கு. அவங்க தான் பேசுகிறாங்கனாலும் அவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கனாலும் நீங்களும் வேறு வழி இல்லாமல் வழி தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்க, நானும் வரேன் யுத்தத்துக்கு, நானும் தயார், நீங்கள் எத்தனை வாட்டி யுத்தம் பண்ணாலும் நானும் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறீங்க. அப்படி நின்னீங்கன்னா உங்களோட ஹெல்த்து, உங்களோட கான்சன்ட்ரேஷன், ஓகேவா, உங்களோட எனர்ஜி, ஹெல்த்து சொல்லிட்டேன், எனர்ஜி சொல்லிட்டேன், கான்சன்ட்ரேஷன், இது 3மே முக்கியமான விஷயம். இதை கொண்டு போய் நீங்கள் வந்து தேவையில்லாமல் விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும்? அவங்க நல்லா ஜாலி சண்டை போட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை நினச்சி ஓரி பண்ணின்னு உட்காந்துருப்பீங்க. உங்கள் வேலையிலெல்லாம் வீக்காக போகும். நார்மலாக ப்ரஷ் பண்ணுறது கூட தெரியாது. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் டே டு டே ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே டு டே ஒர்க்கை கூட வந்து ஏடாகூடமாக பண்ணுவீங்க. அது என்ன சொல்லுவாங்க, கீபேட் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களோட மொபைல் வந்து ராங்காக, இப்போ நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வேறு கீ ஒர்க் ஆகும். என்னடா இது இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சால் அது வேறு மாதிரி அவுட்புட் வருது. அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தவறுதலாக அதாவது மைண்டு இங்கே தான் இருக்கும், மைண்டு வந்து வேறு எங்கேயோ இருக்கும், உடம்பு மட்டும் இங்கே இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுங்க. அதெல்லாம் எப்படி மேடம் எங்களால் அது மாதிரிலாம் தெரியல அப்படின்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து உங்களோட புது வேலையோ இல்லைனா பிஸ்னஸையோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பையோ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதில் வந்து சக்ஸஸும் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு நடுவுலேயே டவுட் வந்துடும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மாதிரி நம்ம செய்கிற வேலை ஓகேவா, நமக்கு இதில் வெற்றி கிடச்சிருமா, இல்லை நடுவுலையே பிரேக் ஆன மாதிரி, அதுதான் அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையில் இல்லை பிஸ்னஸில் அந்த மாதிரிலாம் ஏதாவது தோய்வு உங்களுக்கு மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட கவனம் இல்லாத பேச்சு, அடிக்கடி வர ஷார்ட் டெம்பர், அதுவும் ஒரு காரணமாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், புரியுதா? இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வர அந்த ஆப்ஷன்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரேக்கி ஹீலிங் அண்டு ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க, சரியா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆழ்மன பதிவுகள் இருக்குது அப்படின்னா 6வது சக்கரா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃபு இல்லைனா பாஸ்ட்டு ஜாபு செஞ்சிட்டு இருந்த வேலையோ இல்லைனா செஞ்சிட்டு இருந்த பிஸ்னஸோ இல்லைனா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் பை எண்டிங் வைப்பீங்க. எண்டிங் வச்சுட்டு மூவ் ஆன் ஆகுவீங்க இந்த வருஷம், ஓகேவா? ஸோ நீங்கள் போகிற டைரக்ஷன் இந்த வருஷத்தில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா நீங்கள் எல்லாம் அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க, தைரியம் வந்துடுச்சு. இப்போது ஒரு வழி பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எய்ம் பண்ண இடத்த போய் அடையிறதுக்குள்ளே அந்த வழியில் நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. வழியில் நிறைய பேர் வருவாங்க, நம்ம கூட பேசுவாங்க, திரும்ப அவங்களுக்கு இறங்குற இடம் வந்ததுன்னா அவங்க இறங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஏதாவது வந்துன்னா அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக ஃபேஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வெற்றியும் பெறுவோம். அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கும் உங்களோட ஜேர்னி. சந்தோஷமாக இது ஒரு சிலருக்கு கைஸ், எல்லாருக்கும் இல்லை. ஒரு த்ரில்லர் மூவினா எப்படின்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ வந்து அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் வரும், பட் அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி அவர் எங்கே போய் சேரணுமோ அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவார். ஸோ அந்த பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ், அவர் ஃபேஸ் பண்ணுற அந்த விதம், அவர் எப்படி அந்த கோல் அச்சீவ் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு, அப்புறம் புது புது மனிதர்களை நீங்கள் மீட் பண்ணுறது, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து யூனிவர்ஸோட சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகேவா? அதே மாதிரி உங்களோட என்ன சொல்கிறதுனா ப்ரொடெக்ஷன் கார்டு, இப்போது மைக்கேல் ஏஞ்சல் இருக்கார்ல, நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் பார்ப்பீங்க. அதே மாதிரி முருகர் பக்தர், கருப்பசாமி வழிபடுறவங்க, மகாகாளி வழிபடுறவங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டோட ரொம்ப லிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸ், அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து சைன் காமிக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஏன்னா நீ போய் மறுபடியும் எதுலேயும் சிக்கிக்காத அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சைன் கொடுக்குறது. அதே மாதிரி நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக கூட உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க. சைன் மட்டும் கொடுக்கல, வாய்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு குருவாக வந்து உங்களுக்கு வந்து டீச்சும் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அலர்ட் ஆகணும். ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட உடல்நிலையில் கவனம் வைக்கணும். உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங், ஓவர் தாட் இருக்கும் ஒரு சிலருக்கு. இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின கவலை, இல்லைனா ஃபைனான்ஸ் பற்றின கவலை, வருத்தம், அந்த மாதிரி உங்களோட ரிலேஷன், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிள்ளைகளை பற்றி கவலை, உங்கள் கணவரை பற்றி கவலை, கவலை கவலை கவலை. என்னப்பா யோசிச்சு என்னப்பா பண்ண போகிறீங்க? நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒருபடி வளர்ந்துருவீங்களா? இல்லைனா பிரச்சனைகள் சரியாயிடுமா? பைபிளில் வசனம் சொல்லியிருக்காருல்ல, நீ ரொம்ப கவலைப்படுறதுனால ஒருபடி என்ன வளர போறியா? கிடையாது. ஓகேவா? ரொம்ப யோசிக்காதீங்க. மண்டையில் எல்லாம் இருக்க முடியெல்லாம் கொட்டிட போகுது. உடம்பை கவனிச்சிக்கோங்க, எல்லாம் சரியாகும். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோட எண்டில் சொல்கிறேன் எல்லாத்தையும். நான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் கார்டு வரும்போதெல்லாம் நான் அந்த விஷயங்களை சொல்லும் போது அது வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவை போகுது. அதனால் ஷார்ட் பண்ணுறேன். நான் வந்து ரெமிடியை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், பாருங்கள். ஓகே. ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள், இப்போ செஞ்சிட்ருக்க ஏதோ சம்திங், அந்த வேலையே வேண்டான்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் காமிக்குது. 2025 ஒரு புதிய முடிவுகளை எடுத்து அதை நோக்கி ஒரு பிள்ளையார் சொல்லி போட போகிறீங்க. சந்தோஷமாக மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட இது இருக்கலாம். உங்களுக்கு வந்து நியூ பார்ட்னர் இந்த 2025 வருவாங்க. உங்களோட சேம் ஈக்குவல் ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் கூட இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் ரேராக கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் கூட அதிகமாக தெரியுது. இதுலேயும் ஓரளவுக்கு ஒரு 30% இருப்பீங்க. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுது கைஸ். சந்தோஷமா? ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட 3 எனர்ஜி, அதாவது அபவ் 50, 45, 40க்கு மேலே இருக்கீங்க. ஒரு சிலர் உங்களோட 3 எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட அதாவது கிரகங்களோட அந்த இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். நான் என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நான் இருக்கிற இப்போது எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதுக்கு வந்து பரிகாரம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்குல்ல, அந்த கிரகத்தான அதுக்கான ப்ளஸ் எனர்ஜி நீங்கள் இருத்துனீங்கனாலே இந்த மைனஸ் எனர்ஜி எல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அப்போது ப்ளஸில் இருக்கிறவங்களோட எனர்ஜி உங்களால் ஈர்க்க முடியலன்னா மைனஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் செஞ்சு ஈர்த்துருவீங்களா? நான் கேட்குறேன். 9 கிரகங்களும் மைனஸில் நிற்கிறாங்களா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்துக்காக நான் சொன்ன இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய ரொம்ப தேடிட்டீங்க. ரொம்ப பயம், பதட்டம், ஒரு நேரம் அப்படியே சிங்கம் போல் கர்ஜிப்பீங்க. அப்படியே ஆப்போசிட்டாக அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா எலி மாதிரி அப்படியே ஆஃப் ஆகி அவ்வளோ பயம், பதட்டம். உங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பயம். அதை அப்படியே விட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜ் இல்லை, நீங்கள் 80 வயசு கிராஸ் பண்ணாலும் அந்த பிரச்சனை முடியாது. அது விடாது கருப்புங்கிற மாதிரி நீங்கள் அடுத்த சோல், இந்த சோல் வந்து இங்கேருந்து இன்னொரு சோல் எடுப்பீங்க இல்லையா, இன்னொரு பிறவியா, அதுக்கும் கேரி அவுட் ஆகும். பி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு, இல்லை நீங்கள் அதுக்காக ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ்லேயோ உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி நியூ பார்ட்னர் வரவங்க ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம், ஆண் வாரிசு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக, ஹாப்பியாக, அவங்க ரொம்ப பிரைட்டான பர்சனாக இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அவர் மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி அவங்க. ஆனால் இது வந்து ஹீரோ தான் வருவார். ஓகேவா? சரி. டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்கணும் கைஸ். உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும். நீங்கள் ஃபைனான்ஸில் ட்ரை பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். சந்தோஷமாக. ஆனால் டிசிஷன் மேக்கிங்கை கரெக்டாக வைங்க. லேகிங் இருக்குது. ஓகேவா?
உங்ககிட்ட இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் அபவ் 40, 45, 50 கூட இருப்பீங்க. அதுக்கு மேலே சில பேர் இருப்பீங்க. நிறைய சீக்ரெட்டு நிறைய வச்சுருக்கிறீங்க. அது எல்லாம் டிவைனுக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் விர்ச்சுவல்ஸ் வாட் எவர் இட் இஸ் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். காட் பிளஸ் யூ. இன்கேஸ் அகெயின்ஸ்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான பின்விளைவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். உங்கள் கையில் தான் கீ இருக்குது. நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான இதுவை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்கள் குடும்ப பாரம்பரிய தொழில் ஏதாவது வேலைகளை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கைக்கூடி வரும். சிலருக்கு வந்து உங்கள் மூதாதையரோட சொத்து அதெல்லாம் அதில் வந்து விற்கிறது வாங்கிறது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். மோஸ்ட் ஆஃப் இந்த முயற்சி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதில் இருக்கிறவங்க கூட இந்த ரீடிங்கில் இருக்கீங்க. அதாவது மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் அது மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்ட் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நர்ஸ் அந்த மாதிரி, அப்புறமா என்ஜிஓ, அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். பட் இப்போ வந்து இந்த இயர் வந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் காமிக்குது. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் ஒரு மதர் கேரக்டரில் இருக்க ஒரு கரேஜான ஒரு தைரியமான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ஜெல்லஸ் பர்சன். அவங்க வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து இது வந்து ஃபீமேல் எனர்ஜி. இந்த மாதிரி ஒரு ஜெல்லஸ் பர்சன்னால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணியிருக்காங்க உங்களை. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. எதுவுமே நீங்களாக யோசிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அது உங்கள் மதர் இன்லாவாக இருக்கலாம், இல்லைனா மதராக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ கசன், அதாவது அபவ் ஒரு மதர் கேரக்டரில் இருக்காங்க. அபவ் 45, 50 அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து 35 கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப அதாவது பிரேக்கப்பில் இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் லாஸும் இருக்குது, சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட வயசில் கொஞ்சம் சின்னவங்க கூட உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி. பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். 2025 சூப்பர் அமோகமாக இருக்குது. ஓகே, எல்லாம் ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடி ஆகிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலோட பாதுகாப்பு, நீங்கள் என்ன கடவுள் வந்து வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் கைடன்ஸை கொடுக்குறாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம பைல் 2 பார்க்கலாம். பைல் 2 வந்து இந்த ஒயிட் கலர் ஃபெதர். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஃபெதர் இந்த 2025 நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் அமையப்போகுது. அப்புறமா வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே, கொஞ்சம் வருட காலமாக கூட ஒரு சிலருக்கு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு பேலன்சிங் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது நவகிரகங்கள் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் உட்காந்துருப்பாங்க, அது மாதிரி இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அது எல்லாமே சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலை, பேலன்சிங்கான சப்போர்ட் கிடைக்கும். அது நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தால் உங்கள் மெயில் எனர்ஜி குடும்ப தலைவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தனா உங்கள் குடும்ப தலைவி. ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நிறையவே வந்து என்ன சொல்கிறதுன்னா ட்ரை பண்ணி ஏமாந்துருக்கீங்க, ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்பி நிறைய அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துதா, அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கிடச்சிதா அப்படின்னா அங்கே கொஸ்டின் மார்க். ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைனான்ஸ் அண்ட் ஜாப் கேரியரில் நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
அதில் வந்து ஏன் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் அண்ட் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிஸ்னஸும் சரியாக போகலை. அந்த லவ் பாண்டிங்கும் உங்களுக்கு சரியாக இல்லை. அந்த அதாவது அந்த உறவு வந்து உங்களுக்கு ஸ்டெபிளாக இல்லை. இதுக்காக நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஃபெயிலியராக இதுக்கு என்ன காரணம்? எப்போ எனக்கு இந்த இன்கம்லாம் வரும்? எப்போ 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இட் வில் டேக் 1 year. இந்த வருஷம் 2025க்குள்ளே இது ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த குடும்ப ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர், உங்கள் குழந்தைங்க ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், இந்த மாதிரி 3 பேர் 3 டைரக்ஷன், 4 பேர் இருந்தால் 4 டைரக்ஷனில் இருப்பீங்க. இந்த ஃபெயிலியர் இந்த ஆழ்மன ரெக்கார்டு இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அதிகமாக இருக்குது கைஸ். அதுக்கு ஒரு ரெமெடியை வந்து நான் வீடியோவோட எண்டில் தரேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் அந்த இதில் பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களே வீடியோ பெருசாக போகுது. சரியா? ரெமெடியை லாஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ வந்து இந்த 2025 வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது திருமண உறவாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு வந்து காரணம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள உங்கள் பர்சனோட அந்த ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான, அதை எல்லோரும் ஒன்றா ஜாயிண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் தான். ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸில் அடி வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எல்லாத்துலேருந்து நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்லேருந்து நான் மறுபடியும் உயிர் தழும் பாருங்களா, அது மாதிரி உங்களை புதுப்பிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும். ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் அந்த டைமுக்குள்ளே, அந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கும் சில பேருக்கு வந்து டெவில் இருக்குது, கார்மிக் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? இந்த 2025 ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக மூவ் ஆகிறீங்க. இந்த பழைய லைஃபு, பழைய தொல்லையிலேருந்து உங்களை புதிய மனுஷியாக உங்களை உருவெடுக்கிறீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. அண்ட் ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக உங்கள் கணவரையோ, இல்லைனா உங்கள் பிள்ளைகளையோ, இல்லைனா உங்களோட லவ்வர் அவரை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வெற்றி பார்த்த மாதிரி இல்லை, வெற்றி அடையலை. அவர் ஆனால் உங்களை நோக்கி தான் வராங்க. பட் இந்த இயர் வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கான, ஏன்னா நீங்கள் ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்கப்பா. அந்த ஆழ்மன பதிவுகள் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டுறீங்க. ஹெல்ப் கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். ஓகேவா? டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் இருக்குது. தலைவிதியை மாற்றணுமா, டிவைனில் எப்படி வந்து டிவைன் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும், எல்லா வித்தையும் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோட எண்டில். ஓகே, சரி. இந்த வருஷம் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல அதாவது நியூ பார்ட்னருக்காக நீங்கள் ஒரு சிலர் இருந்தீங்கன்னா, ஒரு உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். அது மாதிரி நல்ல ஒரு கரேஜான பர்சன், மெயில் எனர்ஜி உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக கிடைப்பாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய ஃபெயிலியரு, அப்புறம் பிஸ்னஸில் ஃபெயிலியரு, ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் தொடர்ந்து பார்க்குறீங்க. இந்த ஃபெயிலியருக்கு காரணம் உங்கள் கூடவே இருக்க ஒரு மதர் கேரக்டர் தான் சொல்கிறாங்க. அவங்களோட அந்த இப்போது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஓனாக டிசைட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போது உங்களை ஃபெயிலியர் காமிக்கிறது, அது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஜாப் கேரியர், இல்லைனா வேறு என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களோட முடிவுகளை தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதனால தான் அந்த ஸ்ட்ரக் வருது. ஸோ இதை வந்து மறுபடியும் 2025 ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமாம், கரெக்ட். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் தேர்ட் பர்சன், அதுவும் அவங்க வந்து சொல்லி எந்த விஷயமும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. அந்த விளங்காத விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு அங்கே போய் கேட்டுட்டு
திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பார்க்குறீங்க. என்ன ஆக போகுது? நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஓனாக முடிவு எடுத்து நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லேர்ன் பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க முடியும். அடுத்த டைம் நீங்கள் அந்த ஃபெயிலியரை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியாமல் அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு வித்தை தெரியும். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களோட ஐடியாவில் நீங்கள் கொண்டு வரீங்க, அப்போ நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. அங்கேயும் திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள் தான் நிற்கும். அடடா வடை போச்சே, இல்லைன்னா நம்ம ஐடியாவே நம்ம பண்ணியிருக்கலாமோ, அப்படி காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்க போது தான். இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதை பற்றின டீட்டெயிலாக நான் இந்த இதில் எண்டிங்கில் வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு ரீகன்சிலேஷன், உங்களோட வாய்க்கா வரப்பு தகராறு, அது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா லவர்ஸாக இருப்பீங்க. அதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மெயில் எனர்ஜி வருவாங்க. அதே மாதிரி இதை பார்க்குறவங்க கூட ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்கப்பா. இந்த 2025 புதிய முடிவுகளை எடுப்பீங்க, அதை செயல்படுத்தவும் செய்வீங்க. ஆனால் ரொம்ப யோசனை, உங்களோட சக்ஸஸை பற்றி யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு கவலையாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாம் கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆயிடாது. கவலைப்பட்டிங்கன்னா அந்த கவலை தான் அதிகமாகிட்டு இருக்கும். என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எல்லாமே எதுவுமே வெளியே வரலையே, நான் ரொம்ப நிறைவாக தானே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து நிறைவாக பார்த்துக்கிட்டீங்க, சரி. இப்போ வந்து அந்த ஹெல்ப் பண்ண நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்மளையே எதிர்க்கிறாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலருடைய அந்த ஆதங்கம். ஒரு சிலருக்கு நல்ல நியூ ப்ரப்போசல் வருது. டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் எடுக்கணும். இந்த இயர் எண்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் ஓவர் டிப்ரெஷன், ஓவர் தாட்டு, உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகளில் நிறைய ரெக்கார்டு சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் டிசிஷன் மேக்கிங்கில் தான் லேக் ஆகிறீங்க. அந்த இடத்த கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து சரியாக வரும். ஓகேவா? அது என்ன ஏதுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் சரியான விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயத்த கூட கவனிக்க மாட்டேறீங்களாம். அடுத்த காட்டில் அதுதான் அது தெரியுது. யூனிவர்ஸ் கொடுக்குற எந்த விஷயத்தையுமே கவனிக்கிறதில்ல. உங்களோட டிப்ரெஷன், ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங். உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணின்னு இருக்கீங்க, அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் வர முடியாதுன்ற விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, குருமார்களோட. ஏன்னா ஹீரோஃபண்ட் வராரு அப்படின்னாலே பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கோங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு டிவைன் பாத் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறைய ரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. டீட்டெயில் வேணும்னா நான் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது, 2025க்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, அது மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். 2024க்கு நல்லபடியாக அவங்கள வழி அனுப்பி வைங்க. நடந்தது நல்லது, ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் நீங்கள் மைனஸை மட்டும்தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த மைனஸுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. ப்ளஸ் எல்லாம் சின்ன விஷயம் நடந்திருந்தால் கூட அதை நினச்சி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயம் இந்த 2024 கொடுத்து தான் இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதோ டக்குன்னு அந்த விஷயத்தை நினச்சி கமெண்ட்டில் தேங்க்யூ சொல்லுங்கள். 2024க்கு அந்த விஷயம் திரும்பி நடக்கணுமா உங்களுக்கு நல்லபடியாக, பல மடங்காக வந்து 25ல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உட்காந்து 24 ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, என்ன இப்படியே பண்ணிட்டாரு கடவுளே நம்பிட்டு இருந்தேன் நான், எனக்கு எதுவுமே அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 25 வந்தாலும் சரி, 26 வந்தாலும் சரி, அது மாறவே மாறாது. மாற்றம் ஏற்பட வேண்டியது உன்னோட மனசில், நீ நினைக்கிற நினப்பில். அதுக்கு தான் சொல்கிறேன் தேங்க் பண்ணுங்கன்ட்டு. 2024க்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்க என்ன உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு இது நடந்திருந்தாலும், இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் அதிலேருந்து அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அப்படி தான் போகணும். அதை வந்து நெகட்டிவாக மாற்றினீங்கன்னா சிக்கிக்கிட்டிங்கன்னா அர்த்தம். ஓகேவா? அதுதான் உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டாக மாறும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க நம்மளோட ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒருத்தரோட லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு சேனல், ஓகே, நீங்களும் ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு ஏஞ்சல், ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கிரே ஃபெதர், ஓகேவா? சாய்ரா. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? பைல் 3 சூஸ் பண்ணவங்க, இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தி உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். ஒரு குடும்ப தலைவராக, இல்லைனா ஒரு டீம் லீடராக, இல்லைனா ஒரு குடும்ப தலைவியாக, இது மாதிரி ஏதோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கீங்க, ஓகேவா? பட் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறதுல கொஞ்சம் லேகிங்கில் இருக்க மாதிரி தெரியுது, ஓகேவா? வெற்றி நிச்சயமானா நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவை வச்சு உங்களோட வெற்றி நிச்சயமாகும். உங்களுக்கு வந்து ஒரு லேகிங் இருக்குது அப்படின்னா எமோஷ்னல் லேகிங் இருக்குன்ற மாதிரி உங்களோட கார்டியன் ஏஞ்சல் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இஷ்ட தெய்வம் வணங்குறீங்களோ அவங்க, நீங்கள் கார்டியன் ஏஞ்சல்னால் ஏஞ்சல் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன காட் வணங்குறீங்களோ அவங்க, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருக்க மாதிரி தெரியுது. ஒன்று கணவன் மனைவியாக இருந்து பிரேக்கப் ஆகிருப்பீங்க, இல்லைனா லவ்வர்ஸாக இருந்து, ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு ஏஞ்சல் அப்படின்னா, மைக்கேல் ஏஞ்சல், நீங்கள் இப்போ ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஆமாவா இல்லையா? அந்த பாஸ்ட்டு வேண்டான்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகிறீங்க தைரியமாக முடிவெடுத்து. அது ஃபார்வர்டாக போங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போனீங்கன்னா அதாவது நீங்கள் கண்டிப்பாக சுப்பிரமணிய சுவாமி, முருகரை வணங்குறவங்க, மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் அந்த வணங்குற அந்த காட் உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு நல்ல பர்சனை உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகிறார். ஒரு பிரைட்டான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கீ உங்கள் கையில். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. அந்த எமோஷ்னல் லாக் வெளியே விடுங்க. அதை எப்படி கிளியர் பண்ண என்னங்கிற அந்த இதெல்லாம் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் நான், பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. 25 உங்களுக்கு நல்ல விஷயமாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், அந்த ட்ராபேக் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்காக நிற்கிது. நீங்கள் ஒரு கிரேட் சூப்பர் ஹீரோயின், ஆக்ஷன் ஹீரோயின் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் பலித்தமாகணும்னா சில விஷயங்கள் சொன்னதை செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த வருஷம் 2024 நிறைய சைன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் உதாசனப்படுத்தியிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து யூனிவர்ஸ் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் என்ன தெரியுமா? அந்த கோபதாபங்களை, அந்த குமுறல், அதாவது அந்த பாஸ்டில் நடந்த எமோஷ்னலை வச்சுக்கிட்டு நீங்கள் வார்த்தையை விடுறது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்றாரு. நான் சொல்ல, உங்களோட கார்டியன் ஏஞ்சல், ஓகேவா? எது நடந்ததோ அதை ஏற்றுக்கிட்டு நீ வந்து எனக்கு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்லது நடக்கும். அதை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டுறீங்க. நீங்கள் அடுத்தவங்க மேலே கோபப்படுறது, எல்லாரையும் வந்து இதுவாக பேசுகிறதுன்னா அது உங்களையே அழிச்சிடும், ஓகேவா? அது வேண்டாம். சரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ரொம்ப நாளாக ரொம்ப டாக்ஸிக் அனுபவிக்கிறீங்க. அது வந்து சரியா இல்லை பாண்டிங். அது காரணம் டெவில் எனர்ஜி, ஓகேவா? அது ஒரு சிலருக்கு வந்து இந்த டெவில் எனர்ஜி வந்து உங்களுக்கு உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி ஏதோ சம்திங் அவங்க அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்க உங்களை சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தெரியுது. உங்களோட அதாவது உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வயஸ். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் இந்த வருஷம் 2025 நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் பலித்தமாகும். அதே மாதிரி ஒரு சிலர் யோசனையில் இருப்பீங்க, புதிய விஷயங்களை வந்து இதெல்லாம் செயல்படுத்தலாமா வேணாமான்னு யோசனையில் இருந்தீங்கன்னா தைரியமாக செயல்படுத்துங்க.
ஒரு சிலர் அப்ராட் ஜாப் போகிறது, இல்லைனா இப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், வேறு செஞ்சிட்ருக்க அந்த ஜாபில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வேறு ஒரு ஜாபுக்கு மூவ் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல ஜாப் ஆனால் இடமாற்றம் வரா மாதிரி இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி முயற்சி பண்ணாலும் நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அது தானாகவே அமைகிற மாதிரியும் இருக்குது. சரியா? உங்கள்கிட்ட இருக்க சில விஷயங்களை இந்த சொன்னேன் இல்லையா, ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலர் அந்த பழைய ரெக்கார்ட்லேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்ல விஷயம் சொல்ல வரவங்களையும் ஹர்ட் பண்ணுறீங்க. அந்த கோபதாபங்களை விடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளியரான ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இது கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேக்கில் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அதனால் அந்த அவங்கவுங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். 2024க்கு நன்றி சொல்லுங்கள். அது ப்ளஸ்ஸு நடந்திருக்கும், மைனஸும் நடந்திருக்கும். இரவு பகல் எப்படி மாறி வருதோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் நடந்ததெல்லாம் ஏற்றுரும் மனசு, மைனஸ் நடந்ததை ஏற்றுக்காது. அதனால் அதையே பிடிச்சின்னு உட்காந்துருக்காதீங்க. 2024 உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அதை செஞ்சு பாருங்கள். 2025 அதை விட நல்ல அந்த பிளெஸ்ஸிங் மாதிரி உங்களுக்கு பல மடங்கு பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ரெடியா? நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? ஓகே. இப்போ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க, கேட்டுடலாம் அவர்கிட்ட. 2025 நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க? உங்களுக்கு ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு? உங்கள் கேள்விக்கு என்ன பதில்? கேள்விக்கு என்ன பதில்? Pile 1, Pile 2, ready? We are ready. இந்த Pile 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். Pile 2க்கு எல்லோ கலர். ஓகேவா? சூஸ் பண்ணிக்கோங்க. Pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. உங்கள் கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தேடிட்டுருக்கீங்க. நிம்மதி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன, ஏன் இப்படி இருக்குது, இது சரியாயிடுமா, அந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சிருமா, அதை நான் கண்டுபிடிச்சிருவேனா இல்லையா, அது என்னை அடைஞ்சிருமா இல்லையா, இந்த மாதிரி தாட், இந்த மாதிரி விஷயந்தான் நீங்கள் எப்படி நினச்சி கேட்டிருப்பீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து ஒரு பர்மனண்ட் ரெமெடி இருக்குது. நான் சொல்கிறேன். இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் முடிஞ்சதும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கவலைப்படாதீங்க. இப்போது Pile 2க்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? இந்த கேள்வி எதை ரிலேட் பண்ணியிருக்கோன்னா ரிலேஷன்ஷிப்பு. கரெக்டாக? நீங்கள் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இந்த கேள்வி எழுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வருவாங்க. காட் பிளஸ் யூ. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. Pile 3 சூஸ் பண்ணவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2024க்கு தேங்க் பண்ணுங்கப்பா. அங்கே நடந்த நெகட்டிவான விஷயங்களே போட்டு அதுக்கு நிறைய பவர் கொடுக்காதீங்க. ப்ளஸ் நடந்தது பற்றியா, அதை நினச்சி அதுக்கு பவர் கொடுங்க. ஓகே. 2வது, உங்களுக்கெல்லாம் ரெமெடி சொல்கிறேன்னு சொன்னேன். ரெமெடி என்னென்னா, எந்த ஒரு ஸ்ட்ரகிளும், எந்த ஒரு விஷயமும் மேலோட்டமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது உங்களை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் எப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகி அதை நினச்சி வருத்தப்பட்டு அதை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அது ஆழ்மன ரெக்கார்ட் ஆகும். அந்த ஆழ்மன பதிவுகள் எப்படின்னா, ஒரு மண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணுக்கு இது நல்லது அது கெட்டது அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. மண்ணுங்கிறது அதில் எதை போட்டாலும் அது விளைவிக்கும். அவ்வளோதான். அது மாதிரி தான் உங்களோட ஆழ்மன பதிவு. உங்கள் மனசுங்கிற அந்த மனசும் மண்ணும் ஒன்று. ஓகேவா? புரியுதா? அதில் என்னெல்லாம் போடுறீங்களோ அதில் ப்ளஸ்ஸை போட்டு விதைச்சிங்கனாலும் ப்ளஸ் வளரும். அதுக்கான மரம் வளரும். ஃப்யூச்சரில் அந்த மரம் வளர்ந்து பெருசாகும் போது அது உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பொறுமை நிதானம்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி விதைச்சேன்னா நாளைக்கே அறுவடை செஞ்சிடணும். அந்த மாதிரி வரம் வேணும்னா
ஒரு சிவபக்தர் ஒருத்தர் நந்தனார் சொல்லிட்டு, அவர் ஒரு அவர் வந்து படிக்கலை, ரொம்ப வந்து நந்தனாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு. தமிழ் மக்கள் தான் நீங்கள், ஆனால் தெரியாது தான் உங்களுக்கு. சிவபக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சிவபக்தர்களில் அவர் ஒரு முக்கியமான சிவபக்தர். அவர் வந்து நந்தனார் சொல்லுவாங்க அவரை. அவர் அவர் வந்து ரொம்ப இறைபக்தி அதிகமாகி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கிற நேரம். ஆனால் அவர் வந்து அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு பிராமணர் வீட்டில் வந்து கூலியாலாம் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த பிராமணர் அவரை விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு நிறைய வேலை கொடுக்குறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 கழனியாக ஏதோ, அது வந்து ஏக்கர், ரொம்ப பெரிய ஏக்கர் அது. அவர் சொல்லுவாராங்க அந்த கழனி 40,000 கழனியை வந்து நீ ஒரே நாளில் விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு கொடுத்துட்டு நீ வந்து கோயிலுக்கு போகிறது தான் போ. கோயிலுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்பார். சிவன் கோயிலுக்கு, சிவனை வந்து பார்க்கணும், சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார் அவர். என்னை இறைவன் கூப்பிடுறாரு, நான் போனோம், எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு முதலாளின்னு ரொம்ப கெஞ்சுவார். ஆனால் பண்ண மாட்டார் அவர் போகக்கூடாது. சரி, அப்படி பர்மிஷன் வேணும்னா நீ வந்து இவ்வளோ ஏக்கர் நிலத்தையும் ஒரே நாளில் பயிரிட்டு அறுவடை செஞ்சுட்டு போ, அப்போ ஒன்றா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரால் முடியும்? அவ்வளோ பெரிய கழனி, அது எத்தனையோ ஊர் அவர் சொல்கிற கணக்கு பார்த்தா. அவரே உழுது, நான் விதைச்சி நாற்று நட்டு அதை அறுவடை செய்யறதுக்கு குறைஞ்சது 6 மாத காலம். நிறைய பேரை வச்சு வேலை வாங்கினாலே 6 மாத காலத்துக்கு மேலே ஆகும். அது அந்த பயிரும் வந்து 6 மாத கால பயிர் இல்லையா அப்போல்லாம். அப்போ இவர் வந்து நம்மளை இது வந்து சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் நமக்கு இப்படி ஒரு இதுவை போட்டு நம்மளை லாக் பண்ணிட்டாருன்னு அது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ இறைவன் மேலே ரொம்ப இதுவாகி அவரை நினச்சி அப்படியே உருகி அழுது பாடி அப்படியே மயங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவோடு இரவா அத்தனை கழனி, அத்தனை ஏக்கர் நிலமும் பயிராகி, உழவெல்லாம் முடிஞ்சு பயிராகி களை எடுத்து நாற்று நட்டு அறுவடைக்கு தயாராகிடுச்சு. ஒரே நாள் நைட்டு. மறுநாள் காலையில் பார்த்தா அவ்வளோ ஏக்கர் நிலமும் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. அறுவடை அந்த கதிரோடு இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி. அதை பார்த்ததும் அவங்க அந்த பிராமணருடைய ஆளுங்கள்லாம் ஓடி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் அவருக்கு சொன்னீங்கல்ல இந்த மாதிரி, இப்போ பாருங்கள் உங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி நெல் விளைஞ்சி கிடக்குது, அறுவடைக்கு தயாராகிடுச்சு, எல்லா நெல் அறுவடைக்கு தயாரில் அறுவடை பண்ணி அதை கதிர் வந்து இதுவாகிடுச்சு, களத்தில் போட்டாச்சு அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் நைட்டில் வந்து இவ்வளோ ஏக்கர் நிலத்தையும் வந்து விளைச்சி இது பண்ண முடியும் சொல்லிட்டு. அப்போ தான் தெரியுது அவருக்கு, நம்ம ஒரு சிவபக்தரை சோதிச்சிட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம், நம்மக்கிட்டே அவரை வந்து அடிமையாக வச்சுன்னு இருக்கணும்னு நினச்சது மகா பெரிய தப்பு. இறைவா என்னை மன்னிச்சிடு, சிவனே என்னை மன்னிச்சிடுங்க, என்னோடய அறியாமையை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சாஷ்டாங்கமாக அவர் காலில் போய் அவர் விழறாரு, அந்த பக்தருடைய காலில். அப்புறமா தான் அவர் வந்து விடை கொடுக்குறாரு. அவர் வந்து இறைவனை அந்த ஊருக்கு போகிறாரு, அந்த சிவன் இருக்க அந்த பெரிய கோவில் இருக்க இடத்துக்கு போகிறாரு. போய் அங்கே அவருக்கு மோட்சம் கிடைக்குது. அங்கே கூட போன உடனே அவர் வந்து கீழ்கோளத்தில் பிறந்திருப்பார், அவர் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவர் அந்த ஊரோட இது எல்லையில் இருப்பார். நான் வரலாமா ஏன்னா அங்கெல்லாம் வந்து அலோடு கிடையாது அப்போல்லாம். அந்த கீழ்குளத்தவங்கெல்லாம் வந்து வரக்கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே அந்த கோவிலுக்கு இதுவாக இருக்காங்க பார்த்திங்களா, என்ன இன்சார்ஜாக இருப்பாங்கள்ல, அவங்க கனவுல போயிட்டு சொல்கிறாரு, என் பக்தன் ஒருத்தன் வந்து கோவில் எல்லையில் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு முக்கியமான எனக்கு வந்து இது பண்ணணும், அவனை வந்து கூட்டிகிட்டு வாங்க, அவனுக்கு என்ன சகல மரியாதையோடு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கனவுல தோன்றி சொல்லுவார். உடனே என்னடா இது, இந்த மாதிரி சிவன் வந்து நமக்கு சொல்கிறாருன்னு அவர் ஆச்சரியப்பட்டு எழுந்து அது மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த மாதிரி முக்கியமான அந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா கோவில் நிர்வாகிகள், அவங்க கனவுல போய் சொல்லியிருப்பார். அப்புறம் எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ணி சரின்னு அவருக்கு மரியாதையோடு அவரை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு மேலதாளத்தோடு போய் பார்த்தா ஒரு இடுப்பில் ஒரு தூண்டு தான் கட்டிகிட்டு இருப்பார். அவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவர் வந்து பிராமணர்லாம் கிடையாது, இவர் வந்து கீழ்குளத்தில் இருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எப்படி வந்து கோவிலுக்குள்ளே விடுறது? ஊர் எல்லை உள்ள வரைக்கும் வந்துடுவாங்க, கோவில் வாசலில் வந்து விட மாட்டாங்க. அப்போ ஒரு இது பண்ணுவாங்க, நீ வந்து உன்னை நாங்கள் இந்த மாதிரி விட முடியாது, நீ வந்து நெருப்பில் இறங்கு, அப்போனா நீ நெருப்பில் இறங்கி வா, நீ நெருப்பில் இறங்கி வந்துட்டேன்னா நீ வந்து கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சிவனை நோக்கி ஒரு பாடல் பாடுறாரு. பாடிட்டு அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. அவர் அந்த அக்னி பிரவேசம் பண்ணி அவர் அதுலேருந்து வெளில வரும்போது அப்படியே அவரோட அந்த இதுவே மாறிடுது. அவர் ஏழ்மை நிலையில் இருக்கார்ல, அதுக்கப்புறமா அவர் ஒரு எப்படி சொல்கிறது, சிவபக்தர். அவர் பார்க்குறதுக்கு ஒரு தெய்வீக தோற்றத்தோட, அவர் மேலே இருந்த அந்த ஆடைகள்லாம் ஒரு நல்ல ஒரு ஆடைகளோட, அந்த பழைய ஆடைகள்லாம் இதுவாகி அவர் பார்க்கும்போதே ஒரு ஒரு ஏஞ்சல் போல் மாறிடுவார். உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தா அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அதை பார்த்த உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்போ இறைவன் யாருக்காக இறங்கி வராரு? உண்மையான அன்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு இறங்கி வராரு. ஒரே நாளில் அவ்வளோ ஏக்கர் நிலத்தையும் அவர் தன்னோட பக்தனை அந்த இடத்துலேருந்து விடுவிக்கணும், அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கணும்னு செஞ்சார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போட்டு நாளைக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவ்வளோலாம் பெருசெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே இறைவன் ஈஸியாக உங்களை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த யுகம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா, மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க. ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்தேறிட்டுருக்கு. இந்த இதிலேருந்து உங்களை மீட்கணும்னு தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களை கைட் பண்ணுறாங்க. ஏஞ்சல் நம்பர் கொடுக்கறது, உங்களை உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் சக்ஸஸுக்கு நியர்பை இருக்கீங்க. அது ஜாபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு ஒரு அதாவது கடவுள் இருக்கார். நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவரோட நம்பிக்கை அதை அவர் ஃபுல்லாமே ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்டார். அதனால் இறைவன் அவங்க என்ன சொன்னாலும் நடத்தி கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அது மாதிரி தான் குருமார்கள். அவர் அந்த அந்த சிவனடியார்களில் அந்த ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இத்தனை குருமார்கள் இருக்காங்க சிவனடியாருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இருக்குது. அதில் ஒருத்தர் அவர். ஓகேவா? அந்த மாதிரி அவங்களோட சிவபக்தர். அந்த மாதிரி இறைவன்கிட்ட யார் உண்மையாக நீங்கள் இருக்கீங்களோ, உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு, அவருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இறைபக்தி. அவர் கையில் அந்த நந்தனார்கிட்ட யாராவது விபூதி வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு சரியாகும், அவங்க மனசு அமைதியாகிடும். அவர் அந்த சிவநாமத்தை சொல்லி அப்படி பூசி விடுவார், அந்த குழந்தை சரியாயிடும், அந்த உடம்பு சரியில்லாத மனுஷன் சரியாயிடுவான். இதுவே சாதாரண மக்கள், அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வேறு யாராவது வச்சு கோயிலேருந்து அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வச்சு விட்டாங்கன்னாலாம் சரியாக மாட்டாங்க. அவருக்கு அந்த கிருபை, அந்த இதுவை பிளஸ்ஸிங் அவர் கையிலேருந்து வருது. இறைவன் அவருக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் அவருக்கு அந்த அதனால தான் குருமார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது அவ்வளோ சித்தியாகும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இனிஷியேஷன் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸ் வச்சுருக்கோம்ல நாங்கள், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் கற்றுக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டை எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ, தேவையற்ற அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் மரமாக வளரும். அதனால தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கை கூடாமல் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணுங்கன்னா நீங்கள் சன்னியாசியாக மாறிடுங்களா நான் சொல்ல. உங்கள் பிரச்சனையில் இறைவன்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆஸ் அ குருவாக நாங்கள் உங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இறைவன் எங்கள் மூலமாக அந்த ப்ளஸ்ஸான அந்த விஷயத்தை கொடுக்குறாரு. அது உங்களோட கார்மிக்கு எடுக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் இப்போ என்கிட்ட ஒரு 20 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் இனிஷியேட் பண்ணி கொடுக்குறேன்னா அது எனக்கும் என்னோடய குருமார்கள் எல்லாரோட அந்த தெய்வீக ஆற்றலை உங்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அதனால் உங்களோட கார்மிக், உங்களோட கெட்ட கர்மாவை எடுக்கிறாங்க, உங்களுக்கான ப்ளஸ் கர்மாவை சேர்த்துறோம். புரியுதா? இப்போ ஏன் இனிஷியேஷன் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன்னு. தீட்சை அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ புனிதமான விஷயம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒரு வார்த்தை, ஒரு குருக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி இனிஷியேஷன் பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் உங்களோட உடல் மனம் ஆன்மாவே சரியாக வச்சுக்க தெரியல. அதனால தான் குருமார்கள் சொல்லித்தர விஷயத்தை உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியல. அந்த ரூட்டை நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நிறைய பேர் இனிஷியேஷன் வாங்குறாங்க, நிறைய பேர் ரேக்கி ஹீலர், ப்ரானிக் ஹீலர், அது இதுன்னு கற்றுக்குறாங்க. பட் அந்த உடல் மனம் ஆன்மாவை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு அந்த வித்தையை அவங்க சொல்லித்தரல. அந்த மெயினான விஷயம் தெரியாதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் கையில் கிடச்சவங்க கூட அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதனால அதில் லேகில் மாட்டிக்கிறாங்க.
அதனால தான் நான் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது, டாரோட் ரீடிங் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம். அது ஆப்ஷனலாக வச்சுருக்கேன். ஆனால் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. நீங்கள் இந்த மாதிரிலாம் எத்தனை ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 40 கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 35 கிராஸ் பண்ணுறீங்க. இந்த 35 வருஷமாக நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. ஒரு பர்சன், இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர் வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பான்னா இப்படி தான் இருப்பார், உங்கள் அம்மானா இப்படி தான் இருப்பாங்க, உங்கள் தங்கைன்னா இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான். அது ரிஜிஸ்டர், உங்கள் மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு. அதை தாண்டி அது யோசிக்காது. அது மாதிரி ஒரு விஷயம், இப்போ பணம்னா இப்படி தான், பணத்தை வந்து இப்படி தான் சம்பாதிக்கணும், அதை விட்டுட்டோம்னா திரும்ப வராது. அப்படி தான் உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. ஆமாவா இல்லையா? பணத்தை பற்றி, மணி எனர்ஜியை பற்றி ரொம்ப 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 அகெயின்ஸ்டாக இருக்கீங்க. ஒரு சிலர் அதில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த பாசிட்டிவிட்டி ஏற்ற மாதிரி மணி எனர்ஜி வரும். எவ்வளோ நெகட்டிவாக அதை செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அது டஃப்பாக போயிடும். ஒரு சிலர் வந்து பிரேக்கப்பில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து வேலையில் சரி இருக்காது, பிஸ்னஸில் அடி வாங்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனது என்னவோ ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே அடி வாங்குது ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களோட எனர்ஜியை கொண்டு போய் நீங்கள் வேறு இடத்துல விரயம் பண்ணுறீங்க. இது நார்மல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்களும் சரி, ரேக்கி ஹீலர், ப்ரானிக் ஹீலர், வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் டிட், அந்த விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா, லேர்ன் பண்ணி, அவங்களுக்கும் இதெல்லாம் பொருந்தும். ஒரு எனர்ஜி, உங்களோட அந்த ஹை பவரை கொண்டு போய் எங்கேயோ வந்து லாக் பண்ணுறீங்கன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போகுது. நீங்கள் செய்கிற வேலையில் அது சித்திக்காது. அதனால தான் அந்த ஸ்ட்ரகிள். இதிலேருந்து ஓவர் கம் பண்ணிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கணும். உங்களோட உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கோங்க. அப்போ தான் அந்த கற்றுக்கிற வித்தையை கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கினாலும் சரி, ஃபைனான்ஷியல் அடி வாங்கினாலும் சரி, இல்லைனா ஜாபில் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை ஏதோ தொடர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஃபெயிலியர் மாதிரியே தெரியுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஜெல்லஸ் டெவில் பண்ணி விட்டுறாங்க. அந்த டெவில் எனர்ஜியோட இது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து டவுன் ஆகிடுறீங்க. கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஹை பவராக இருந்தீங்கன்னா அந்த டெவில் எனர்ஜி ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, இறைவனே என் பக்கம் இருக்கா, அவங்க ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு தான் அது போகுது, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களை அதை எதுவும் பண்ணாது. அது இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால நீங்கள் வந்து உடனே அது மாறிடும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து உங்களை எந்த அளவுக்கு உங்களை அதாவது தான் பக்கம் இழுக்கணுமோ, உங்களை எவ்வளோ நெகட்டிவாக யோசிக்க வைக்கணுமோ அவ்வளோ நெகட்டிவாக யோசிக்க வைக்கும். அது ஒரு குருமார்களால் மட்டும்தான் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ண முடியுமோ. உங்களுக்கு வந்து அந்த இனிஷியேஷன் கொடுத்து அந்த கிளாஸை நாங்கள் வந்து புரிய வச்ச இந்த 21 நாள் ப்ராக்டிஸ், எதுவுமே ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாள் ஒரு விஷயத்தை சொல்லித்தரோன்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அது சித்தியாகும். அதனால தான் ஒரு மண்டலம் 48 நாள் 45 நாள் விரதம் இருக்க சொல்கிறாங்கல்ல. எதுக்கு? சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட இப்போ நீங்கள் ஒரு விளக்கு போடுங்க, 48 நாள் போய் ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் போய் பண்ணிட்டு வருவீங்க. அந்த 48 நாள் முடிஞ்ச உடனே 49வது நாள் எனக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களாங்க? அங்கே எப்போ வந்து சேருமோ அப்போ வந்து சேரும். வெயிட் பண்ணுறீங்கல்ல. ஆனால் இங்கே வந்தால் மட்டும் 21 நாளுக்குள்ளேயே எல்லாம் நடந்துருமா? 21 நாளுக்குள்ளே எல்லாம் நடந்துருமா? நீங்கள் நந்தனார் மாதிரி அந்த ஸ்டோரி ஏன் சொன்னோம் தெரியுமா? நந்தனார் அவர் தன்னை சரண்டர் பண்ணிட்டார். அவர் இறைவன்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டார். இறைவா நீ என்னை பார்த்துக்கோ, நீ என்னோட ஆன்மாவுக்கு முத்தி கொடு அப்படி சொல்லி, நான் வந்து உங்களை வந்து சன்னியாசியம் அப்படியே போயிடுங்க நான் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட சம்சார வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து எப்படி உங்களை நல்லபடியாக வச்சுக்கணும், இறைவன்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தான் ஒரு குருமார்கள் வேணுங்கிறது, ஒரு டீச்சர் வேணுன்றது. கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்கிற கிளாஸ் ரூமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான, இப்போ ஒரு நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, அது எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்கிறத நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். உங்களோட மென்டாலிட்டியை செக் பண்ணுவேன். உங்கள் மைண்டோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஹெல்த்தோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நான் வந்து 3 மந்த் இல்லைனா 6 மந்த் ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நான் பேசுவேன். நீங்களும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். யாருக்கெல்லாம் அந்த நீட்ஸ் இருக்கோ என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம். ஒரு சில இது ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் எடுக்கிற குருமார்கள் யாருமே டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிறது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பேசுகிறாங்க உங்கள்கிட்ட? அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைக்காது.
லட்சமாக கொடுத்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான எல்லா தரப்பு மக்களுக்கும் இதை போய் ரீச் ஆகணுன்ட்டு ஒரு ரொம்ப எளிமையான மெத்தடில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸ் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. ஏன்னா இது மட்டும்தான் கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டிங்கன்னா உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணுறதுக்கான விஷயந்தான். நந்தனாருக்கு அவர் ஃபுல்லாக அவருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஆழ்மன பதிவுகளில் ஃபுல்லாக சிவன் மட்டும்தான் இருந்தார். அதனால தான் அந்த ஸ்டோரியை இப்போ எனக்கு டக்குன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவரோட ஸ்டோரி டக்குன்னு இப்போ எனக்கு இன்ட்யூஷனில் வரும்னு நான் நினைக்கல. தபால்னு வந்தது. சரண்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு இனிஷியேஷன் கிடச்சா நீங்கள் சரண்டர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு இல்லை நான் பழசை தான் பேசிகிட்டு இருப்பேன்னா அப்போ அங்கே சாத்தான் வேலை செய்கிறாரு. சாத்தானுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தான் உங்களை வெளிச்சத்தை நோக்கி போக விடாது. அது தன்னகத்தில் இழுக்குது. அதை நீங்கள் பிடிச்சி வச்சிட்ருக்கிறீங்க. அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ ஒரு இனிஷியேஷன் கொடுத்து உங்களை இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா 21 நாள் ஒரு விஷயத்தை நான் ஒரு சிம்பிள் விஷயமாக அது கூட நான் உங்களை 1,00,000 டைம் மந்திர ஜபம் பண்ணுங்கள், மாலையை வச்சுக்கிட்டு மந்திர ஜபம் பண்ணுங்கள், ஒரு 2 மணி நேரம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லணுமா? அப்படி சொன்னால் அப்போ தான் நம்புவீங்களா? அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா இதுவும் முயற்சியும் நாங்கள் பண்ணியாச்சு. நாங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த ஆராய்ச்சி வேலையெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். நாங்கள் கொடுக்குற விஷயத்த அந்த ஈஸியான சிம்பிள் மெத்தட் கொடுக்குறேன் நான். டெய்லி ஒரு 1/2 hour உங்களுக்காக. காலையில் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம். அதே மாதிரி நைட்டு ஃபஸ்ட்டு 21 நாள் அதை ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்களோட பர்சனல் லைஃப்பில் எப்படி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற வித்தியை சொல்லி தருவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சரண்டர்னா என்ன, ஆழ்மன பதிவுகள் என்னன்னு, நம்ம எவ்வளோ இப்போ அடிக்டாக இருந்தோம், 21 நாளுக்கு முன்னாடி நம்ம மைண்டு எப்படி இருந்தது, மனசு எப்படி யோசிக்கும், 21 நாளுக்கு அப்புறம் நம்ம மனசு எப்படி யோசிக்குது, அதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரண்டர்னா என்ன, உங்களோட ஆழ்மன பதிவுகள் அப்படின்னா என்ன, எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் புரிதல் வேணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை கூட லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மக்கிட்ட அவைலபிளான அந்த கோர்சஸ் என்ன, அப்புறம் உங்களுக்கு இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் என்னென்ன சப்ஜெக்ட் நான் எடுக்க போகிறேன் அந்த டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. சரியா? நீங்களும் பயனடைங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? சரண்டர்ன்றதோட முழு அர்த்தம் என்னங்கிறத இந்த பதிவில் நல்லா கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் பதிவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குறிச்சரணம். 2025க்கு வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? கடவுள் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸை வாங்குங்க. நான் சொல்லித்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். குருச்சரணம்.